அனைவருக்கும் மாலை நல்வாழ்த்துக்கள். நம்முடைய மேயர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மேக்னிஃபிகேஷன்ல m ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ, அதே மாதிரி எஃப் மைனஸ் வி பை எஃப், இந்த சமன்பாடை எப்படி சார் டெரைவ் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய விளக்கமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப எளிமையானதுப்பா. நம்முடைய லென்ஸ் சமன்பாடு, ஆடி சமன்பாடுன்னு ஒன்று வரும்பா. லென்ஸ் சமன்பாடு இல்ல, ஆடி சமன்பாடு. 1/f ஈக்குவல் டு 1/v பிளஸ் 1/u இப்படின்னு ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. இந்த சமன்பாடுக்கு பேரு ஆடி சமன்பாடு. இந்த மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? இப்ப இந்த சமன்பாடோட எதை பெருக்கிக்கோங்க அப்படின்னா யூவை பெருக்குங்க ஒவ்வொரு டேர்ம்லையும். அப்ப u by f is equal to u by v plus u by u. இந்த சமன்பாடு இப்ப ரெடியூஸ் ஆகும், இது 1ன்னு மாறிடும். u by f இந்த டேர்மை நம்ம அந்த பக்கம் கொண்டு போக போறோம். அதாவது u by f equal to u by v plus 1. இதில் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் இடமாத்த போறேன். இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் கொண்டு வர போறேன்பா. அப்ப எப்படி மாறும் அப்படிங்கிறத பாருங்க. u by v ஈக்குவல் டு 1 மைனஸ், இது இந்த பக்கம் வந்திருக்கனால சைன் சேஞ்ச் ஆகும்பா. இது இந்த பக்கத்துல வந்துருச்சுன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கிட்டு இருக்கும் போது அது பிளஸ்ஸா இருக்கு, இங்கிட்டு வரும்போது அது என்ன ஆயிரும்னா மைனஸ் ஆயிரும். 1 மைனஸ், இதோட சைனும் மாறும். ஏன்னா இது பிளஸ்ஸா இருக்கு, அது மைனஸ் ஆயிரும். u பை என்னதுப்பா f. சரிங்களா? இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும்? மைனஸ் u பை v ஈக்குவல் டு f மைனஸ் u பை என்னதுப்பா f. ஆனா நமக்கு m-க்கான சமன்பாடு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா m ஈக்குவல் டு மைனஸ் v பை u. சரிங்களா? இப்ப v பை u வேணும்னா இந்த சமன்பாடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், தலைகீழ் எடுக்கணும். அப்படி தலைகீழ் எடுத்தீங்கன்னா மைனஸ் v பை யூன்னு வரும்பா. இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தா இங்கிட்ட எடுக்கணும், f டிவைடட் பை f மைனஸ் u. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் மைனஸ் v பை யூங்கிறது m. அப்ப m ஈக்குவல் டு என்ன வரும்பா? f பை f மைனஸ் u. டெரைவ் பண்ணிட்டோமா இந்த இதை? இப்ப இந்த எப்படி டெரைவ் பண்றது? அதே மாதிரிதான் v ஆல பெருக்குங்க. 1/f 1/v பிளஸ் 1/u. இந்த மொத்த டேர்மையும் எதால பெருக்கணும்பா? v ஆல பெருக்குங்க. v ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? v by f equal to v by v plus v by u. இது என்ன ஆகும்பா? 1. இடமாத்துங்க, இதை எங்கிட்டு கொண்டு வாங்க, இதை எங்கிட்டு கொண்டு போங்க. மைனஸ் v by u, இந்த v by u இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆல்ரெடி மிச்சம் என்ன இருக்குன்னா 1 இருக்கு, இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. v by f உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் மைனஸ் v by u அப்படிங்கிறது என்னன்னா m மேக்னிஃபிகேஷன். அப்ப m ஈக்குவல் டு என்ன வரும்பா? இந்த f எல்சிஎம் இருங்க, f மைனஸ் v பை என்னதுப்பா f. ரொம்ப ரொம்ப எளிமையா எந்த சமன்பாடை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம்பா? ஆடி சமன்பாடை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.